முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒட்டுமொத்த நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பற்றி தான் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் தமிழ்நாடு எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய வளர்ச்சி. இப்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துறைகள்லையுமே தமிழ்நாடு அடைந்துட்டு வரக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமானது. ஒரு பக்கம் தொழில்துறையாக இருந்தால் கூட அதுலேயும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா டைடல் பார்க் அப்படின்றத கடந்து மினி டைடல் பார்க் பல்வேறு மாவட்டங்கள்லையும் தொடங்கப்பட்டு வருது. தொடங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியை நம்மளால் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சியில் திருச்சி மாவட்டம் அப்படின்றது இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்தினுடைய பரப்பளவு அப்படின்றது மிகப்பெரியது. திருச்சி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கலைஞரின் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அங்கே வந்த பிறகு அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் இன்னமும் சந்தோஷமா இருக்காங்க. பஞ்சப்பூர் இடம் அப்படின்றது இன்னைக்கு அந்த இடத்தினுடைய மையமாக மாறி இருக்கு. அப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும்போது திருச்சி மாவட்டங்களில் இன்னும் பல்வேறு பணிகளையும் திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்காங்க. அதில் முதன்மையானதாக பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கிடைக்கப்பட்டு வருது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துல 2 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 2024-25 2025-26 இந்த 2 வருஷத்துக்குள்ள 2 லட்சம் கலைஞரின் கனவு இல்லங்கள் கட்டித்தரப்படும் அப்படின்னு. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 72,000 கலைஞரின் கனவு இல்லங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு விதத்துல திருச்சி மாவட்ட பயனாளிகளும் கலைஞர் கனவு இல்லத்தை பெற்றிருக்காங்க. இப்போ ஒரு வீடு அப்படின்றது ரொம்ப அடிப்படையில தேவையான ஒரு விஷயம், சாமானிய மக்களுடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேலூர் போகும்போது ஒரு பயனாளிக்கு கலைஞரின் கனவு இல்லத்தினுடைய வீடை வழங்கினாங்க. வீடை வழங்கின பிறகு அந்த பயனாளியின் வீட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்ற போது அங்க இருக்கக்கூடிய அந்த தாய் அந்த முதலமைச்சரை உள்ள அழைத்து இருக்கையில் அமர வைத்த காட்சி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துச்சு. காரணம், ஒரு வீடு அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். அத்தகைய ஒரு வீடை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக அந்த காட்சின்றது இருந்திருக்கும். இதே மாதிரி திருச்சி மாவட்டத்தினுடைய பயனாளிகளும் கலைஞரின் கனவு இல்லத்தை பெற்றிருக்காங்க. பார்க்கலாம். மாரியம்மாள், எங்கள் வீட்டுக்கார பேர் அழகர்சாமி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. நாங்கள் உசிலம்பட்டி கிராமத்தில் வசிக்கிறோம். எனக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சீட்டு வீட்டில் தான் இருந்தோம், ஒழுகிற வீட்டில் உள்ள பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அவங்க அப்புறம் சரின்ட்டு நாங்கள் மனு கொடுத்தோம் வீடு வேணும்னு சொல்லி. வீடு வந்தது, கட்டணுங்க சார். இப்போ சந்தோஷமாக இருக்கோம். சீட்டு வீட்டில் இருக்கும்போது ஒழுகுங்க சார் ஒன் சைடாக. பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், வீட்டிலலாம் இருக்க மாட்டோம். வெயில் மழை இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே தாங்க சார் இருப்போம். பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுவோமே அப்படின்னு பதசத்தில் இருந்தேன். வீடு வந்துச்சுங்க சார், கட்டணும். இப்போ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாகவே கனவு தாங்க சார். எப்போவாவது நமக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டாங்களா, கட்ட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருந்தேங்க சார். வீடு வந்துருந்துச்சு, கட்டணும். சீக்கிரமாக வேலையை முடிச்சு கொடுத்தோம். நம்மளால் முடியும் அப்படின்னு தான் நினச்சேன். ரொம்ப நாள்லாம் ஆகாதுங்கிறதுலாம் இல்லை. சீக்கிரமாக நமக்குன்னு ஒரு இது வரும், கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு இது சந்தோஷமாக கொடுத்தாங்க. நாங்களும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டோம். ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு. நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். வீடு கொடுத்தாங்க. நாங்கள் என்னோடய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, குளத்தட்டை, 100 நாள் அட்டை எல்லாமே கொடுத்துருந்தோம். ஒரிஜினல் இடத்து பத்திரம் எல்லாம் கொடுத்துருந்தோம். வீடு கொடுத்தாங்க. வீடு கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வீடு இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம். 10 வருஷமாக எனக்கு கட்டணுங்கிற ஒரு ஆசை. வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மணப்பாறை ஊராட்சி ஒன்றியம் உசிலம்பட்டி ஊராட்சியில் மாரியம்மாள் அழகசாமின்ற இந்த பயனாளி வீடு கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஹவுசிங் ஃபார் ஆளுன்ற சர்வேயில் இவங்களோட பேர் இருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரியாரிட்டி வைஸாக செக் பண்ணதில் இவங்க எக்ஸிஸ்டிங் ஒரு ஏசி ஷீட் வீட்டில் தான் குடியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ நம்ம இவங்க சர்வேல இவங்க பேர் இருந்ததுனால நம்ம இந்த வீடை இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட்டில் பக்காவாக இருந்ததுனால இவங்களுக்கு கொடுத்துருந்தோம். இவங்க நம்ம வீடை சாங்ஷன் பண்ணால் ஆல்மோஸ்ட் 6 மாதத்துலேயே வீடு வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு 3,51,000 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து, மீதி அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தோம். இவங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து IHL டாய்லெட்டு நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
340 சதுர அடியில் வீடு கட்ட சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 340 சதுர அடியில் வீடு கட்டினோம். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன், பாத்ரூம் அந்த அளவு வச்சு வீடு கட்டினோம். கம்பி சிமெண்ட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அப்பப்போ அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டாங்க. அவங்களோட ஒத்துழைப்புலையும் அதிகாரிகளோட ஒத்துழைப்புலையும் நாங்கள் சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிச்சிட்டோம் 6 மாதத்துலேயே. தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கீழே போய் எப்படியில் வீடு கட்டி கலைஞர் இதில் வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். முன்னாடி ஓட்டு வீட்டில் இருந்தால் ஒழுகிட்டு இருந்துச்சு. இதில் வீடு கேட்டிருந்தோம், கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை இதில் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்துருந்தாங்க. கட்டி முடிச்சிட்டோம். வீடு வழங்கின முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, தமிழக அரசுக்கு நன்றி. 30 வருஷம் ஓட்டு வீட்டிலே இருந்தோம் சார். வசதி வாய்ப்பு இல்லை சார், கட்ட முடியலை, ஒழுகுச்சு. அப்புறம் இந்த சிஸ்டம் வந்தவொடனே வீடு கேட்டால் கொடுத்தாங்க. பல வருஷம் ஆச்சு சார், கட்ட முடியலை. இப்போ கட்டியிருக்கான், சந்தோஷமாக இருக்கான். ரேஷன் கார்டு சிராக்ஸு சார், இடத்தோட பட்டா, ஆதார் அட்டை, 100 நாள் அட்டை இதெல்லாம் கொடுத்து தான் சார் வாங்கினேன். 2 ரூம் இருக்குது சார், ஒரு ஹால், கிச்சன், பெட்ரூம்பு இதெல்லாம் இருக்குது சார். 344 சதுர அடி சார் வீடு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொய்கைப்பட்டி கிராமம் கீழப்பொய்கைப்பட்டியில் வசிக்கும் செம்பன் அவர்களுக்கு இந்த வீடு வழங்கும் திட்டத்தில் வந்து வீடு வழங்கியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டது. இவங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருட கனவுகளில் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணத்தோடு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு வீட்டில் தண்ணி மழை பெஞ்சால் அங்கங்கே ஒரு சின்ன பொருளெல்லாம் வச்சு ஒழுகிற இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு வீடு கட்டினதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் மணச்சூர் ஊராட்சி ஒன்றியம் பினாசம்பரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் ரஞ்சித்து. நான் இந்த ஊரில் தான் கடந்த 40 வருஷமாக குடியிருக்கேன். நான், என் மனைவி, என் குழந்தைங்க 40 வருஷமாக ஓட்டு வீட்டில் தான் குடியிருந்தோம். மழை பெஞ்சால் ஒழுகும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து கனவு இல்லம் திட்டத்தில் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு. அதுபடி நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கு தமிழக முதல்வருக்கு நன்றி, அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றி. அதே மாதிரி அதிகாரிகளும் இந்த வீடு கட்டுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்பப்போ ஸ்டேஜ் வைஸாக பில்லு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைஞர் கனவு இல்லத்தில் வந்து வீட்டுக்கு தேவையான அடிப்படை செங்கல், சிமெண்ட்டு, கம்பி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இல்லை ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க. அதுபடி நம்மளே ப்ரைவேட்டாக ஆளை வச்சு கட்டிக்கிட்டோம். தமிழக முதலமைச்சர் வந்து நியூஸில் அறிவிச்சிருந்தார். அதுபடி எங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் போய் நாங்கள் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெயிட் பண்ணோம். எங்கள் இடத்துக்கு உண்டான ஆவணங்கள்லாம் வாங்கி சரி பண்ணாங்க. அதே மாதிரி அஃபிடேவிட்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு வீடு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஆர்டரும் கையில் கொடுத்துட்டாங்க. அதுபடி நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். எங்களுக்கு முழு பணமும் கொடுத்துட்டாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு முயற்சியாக இருக்கும். இந்த முயற்சி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இல்லாதவங்க மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னைய மாதிரி பாதிக்கப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஒரு ஊக்கம் வந்து ரொம்ப நன்றி. சாலை வீட்டில் இருந்தோம். அது செவரெலாம் இருந்துச்சு, எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. அது இப்போ வந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்து வீடு வரவும் நல்லா சந்தோஷமாக இப்போ இருக்கும். நல்லா பில்லு ஏறிச்சுங்க, சந்தோஷமாக இருக்கும். நான் கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆகுதுங்க. 7 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கனவு கண்டு இந்த கட்டுவோமா கட்ட மாட்டோமா, வந்து வீடு கட்டி முடிச்சிருவோம், என்னைக்காச்சும் நாள் நல்லா இருப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் அவங்களே எனக்கு தெரியாதுக்கு அவங்களே எல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவங்க எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சோம். நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பெட்ரூம் ஒன்று, கிச்சன் ஒன்று, ஹால் ஒன்று, படி போட்டுக்குவோம். அவ்வளோதான். நாங்கள் தான் கலருக்கு சாரை போய் தண்டணும். அவங்க வந்தால் அவனுக்கு தரமாக கஷ்டப்பட்டதுக்கு அவனுக்கு நல்லபடியாக முடிஞ்சிடும், நான் அப்போ போய்க்கு உனக்கு பில்லு ஏற்றி விடுறோம்மா அப்படின்னா. சரி ரொம்ப நன்றிங்க சார், நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க சார் அப்படின்னு போய் திருப்பி நன்றி சொன்னேன் அவங்களுக்கு. வீட்டு பத்திரம் இந்த இதெல்லாம் கேட்டாங்க. 4 அடி சத்திரம்
இப்போ வீட்டை கட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். முதலமைச்சர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கலைஞரோட தேர்வு செய்கிறதுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு ஜெராக்ஸு எல்லாமே இணையதள வழியாக தான் பணம் பரிவர்த்தனை நடந்துகிட்ருக்கு. அனைத்து வீட்டுகளுக்கும் பேஸ் மட்டம், லிண்டல் லெவலில், ரூஃப் லெவலில், ரூஃப் லைடு இந்த லெவலில் வந்து எல்லாத்துக்கும் பணம் வந்து ஃபோட்டோ பிடிச்சி முடித்தோடனே ஆன்லைன்லேயே பேமெண்ட் ஆகிடுதுங்க. எங்கள் ஊராட்சியில் எல்லாத்துக்கும் உடனுக்குடன் எல்லாத்துக்கும் இப்போ பெனிஃபிஷியருக்கு பணம் கிரெடிட் ஆகிடுச்சிங்க. 140 மூட்டை சிமெண்ட்டும் 320 கிலோ கம்பியும் ஊராட்சி வட்டார வளர்ச்சி மூலம் வழங்கிட்டுருக்கோம். அனைத்து வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் முறையாக உடனுக்குடன் வந்து கட்டி கொடுத்துருக்கோம். பெனிஃபிஷரியை வந்து தேர்வு செய்யும்போது அவங்க வந்து ஏழ்மையாக இருக்காங்களா, கூரை வீடா, ஓடுவலை வீடா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கமிட்டி வந்து பார்த்ததுக்கப்புறம் மிகவும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஏழ்மை, அதுக்கப்புறம் அப்படின்னு பண்ணி 45 வீடு கொடுத்தோம். இந்த வருஷம் 29 வீடு கொடுத்துருக்கோம். இந்த எங்கள் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கூலி தொழிலாளி, அதிகமாக கண்மலர் வைக்கிறவங்க இருக்காங்க. இதில் வந்து சிறுபான்மையினருக்கும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து இதில் பிறகு சலவை தொழிலாளி, எல்லா முடிதிருத்த மருத்துவர் மற்றும் எல்லாத்துக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு எங்கள் ஊராட்சியில் கொடுத்துருக்கோம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்கள் ஊராட்சியில் மாதம் ஒரு முறை எங்கள் ஊராட்சியில் வந்து 45 வீட்டில் வந்து எல்லா வீட்டையுமே பார்த்துருக்காங்க. திருச்சி மாவட்டம் அப்படின்றது தொடர்ந்து இப்படி பல்வேறு வளர்ச்சிகள் அடைஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சாலைகள் அப்படின்றது அடிப்படை தேவையானது. குறிப்பாக கிராமப்புற சாலைகளை இணைக்க வேண்டும். அதுலேயும் கிராமத்திலிருந்து படிப்பதற்கு வருகக்கூடிய அணுகு சாலைகள் இருக்கு இல்லையா, பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இருக்கக்கூடிய சாலைகள், அதன் பிறகு மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள், இந்த மாதிரியான முக்கியமான சாலைகளை மேம்படுத்தி சீரமைக்க வேண்டும் அப்படின்றதற்காக தான் முதலமைச்சரின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தினால இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல திருச்சி மாவட்டத்தில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதன் காரணமா இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிராம மக்கள் ரொம்ப எளிமையா நகரத்தை அணுக முடிய சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கு. பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி தொப்பம்பட்டி. இங்கே என்னுடைய பெயர் துரைராஜ். ஒரு குறுகிய காலத்தில் இந்த ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இப்போ போட்ட பின்னாடி குளத்தில் மெயின் ரோட்லேருந்து வேறுபொரு வழி நல்லபடியாக இருக்குதுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லபடியாக இருக்குது. கோயிலுக்கு வர வண்டிங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நல்லபடியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. படுகளம் போகிற ரூட்டில் வேறுபொரு வழியில் படுகளம் கோயில் இருக்குதுங்க. இந்த ரோடு நல்லபடியாக இருக்குதுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோயிலுக்கு வர்றவங்களாம் நல்லபடியாக வர்றாங்க போகிறாங்க. எங்களுக்கு சுற்று வட்டார பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க, நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கும் பிரச்சனை இல்லைங்க. மணப்பாறைக்கு பொருள்கள் ஏற்றி செல்வதற்கும் நல்லபடியாக இருக்குதுங்க. இந்த ரூட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லபடியாக இருக்குது. வர்ற பொதுமக்களும் அனைவரும் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி விரும்புகிறாங்க. தொப்பம்பட்டி கிராமங்க. இப்போ கொஞ்சம் நாளாக அந்த ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து ரோடு போடவும் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. நல்லா நாங்கள் போக வர இருக்குங்க. விவசாய பொருளெல்லாம் நாங்கள் கொண்டு போக வர இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. கோயிலுக்கு வர்றவங்களும் நல்லா வந்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க. படுகளம் கோயில் வழியாக இப்போ சுற்றி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ரோடு போடவும் எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குங்க. முதலமைச்சருக்கும் இந்த ரோடு அமைச்சு கொடுத்தவருக்கும் நன்றி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம், நாங்கள் துப்பம்பட்டிலேருந்து பேசுகிறோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரோடெல்லாம் நல்லா போட்டு தர சொல்லி ஒரு கோரிக்கையாக பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக பண்ணோம். அதுக்கப்புறம் ரோடெல்லாம் ரொம்ப சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சிறப்பாக வண்டி வசதியெல்லாம் வந்துட்டுருக்கு. வெளியூர்லேருந்து நிறையா சிறப்பாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் வண்டி வாகனம்லாம் வருதுங்க. இப்போ வந்து ரோடு ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கு. விவசாய பொருள் மற்ற அனைத்து பொருளும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இதை அமைச்சு கொடுத்த தமிழ்நாடு அரசு அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிங்க. பேர் ஆர் பாலச்சந்திரன், பாலக்குறிச்சி கிராமம், மருங்காபுரி தாலுக்கா, திருச்சி மாவட்டம். அந்த கலைஞரின் அனைத்து வேளாண்மை ஒருங்கிணைப்பு திட்டத்தின் மூலமாக ஒரு ஸ்கீம் வந்து வேளாண்மை உதவி அலுவலர் சொன்னாங்க. இந்த தரிசு நிலங்களை பரிசு நிலங்களாக ஆக்கிற திட்டம்னு சொன்னாங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயிலாக சொன்னாங்க. அப்புறம் சாரை அணுகுனவுன்னா இந்த மாதிரி மாப்பழா, கொய்யா, முழுநெல்லி அது மாதிரி பல வகை மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. அப்புறம் வேளாண்மை பொறியியல் துறையிலேருந்து சொட்டு நீர் பாசனம் போர் போட்டு அமைச்சு கொடுத்தாங்க. ஒரு 7 ஏக்கர் இது மாதிரி தரிசு நிலங்களாக இருந்துச்சு.
இந்த சொட்டு நீர் பாசனம் அமைச்சு போர் போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ மா பலா கொய்யா வச்சு நாங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இடையில ஊடுபயிராக உளுந்து கடலை இப்போ எள்ளும் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இந்த திட்டம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. திட்டத்தை கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி தரிசாக இருந்தது, மானாவாரியாக அதாவது மழை பெஞ்சா அதாவது விதைப்பாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த ஸ்கீம் வந்தவுடனே இப்போ இடையில மூணு போகமும் விவசாயம் பண்ணுறோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த தரிசாக இருந்தவங்க பக்கத்தில் இருக்கவங்களும் இப்போ எங்களை பார்த்து அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்பப்போ சர்வீஸும் பண்ணி தராங்க. அப்போ சார் வந்து அப்பப்போ பரிந்துரை பண்ணுவாங்க, வேளாண்மை உதவி அலுவலர் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க, என்னென்னது இருக்குது, இதை இப்படி காவாத்து பண்ணுங்கள், ரொம்ப வளர விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய இடுபொருட்களும் கொடுப்பாங்க. கைடு அப்பப்போ வந்து கைட்லைன்ஸும் கொடுப்பாங்க. முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சோளமோ இல்லை ஏதாவது எள்ளு இந்த மாதிரி விதைப்போம், இல்லைன்னா அதுவும் சும்மா தான் கிடக்கும். இப்போ இந்த போர் போட்டு சொட்டு நீர் பாசனம் அமைச்சு 800-900 அடியில் போட்டு கொடுத்துருக்காங்க. மா பலா கொய்யா முழு நெல்லின்னு சொல்லி 800 கன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 விவசாயிகள் பயனடைகிறோம். 800 கன்றுகள் இருக்குது. இப்போ ஒரு தடவை கொய்யா வந்து ஒரு தடவை மகசூல் எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் பிஞ்சு விட்டு பூத்துருக்கு. இப்போ உடனே வராதில்ல. இப்போ சிறுதானியம் இந்த மாதிரி உழவு செஞ்சு கடலை எதுனா 3 மாதத்தில் எடுத்துருவோம். உளுந்து கடலை இதெல்லாம் வந்து 3 மாதம் பயிரில் எடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தானே, 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இது இப்போ தான் முத வர்றதுனால 20 கிலோ 30 கிலோ இந்த மாதிரி வருது. நல்லா எல்லா மரமும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா 1 டன்னு அந்த மாதிரி வரும். அப்போ மொத்தமாக கொள்முதல் பண்ணிக்கிற வேண்டியது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார். ஆமாம். அதே மாதிரி நிறையா திட்டங்கள், பேட்ரி ஸ்ப்ரேயரு, படுதா, இந்த மண்வெட்டி செட்டு, கடப்பாரை அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்ப்ரேயர் எல்லாம் மானியத்தில். பவர் டில்லரு ஒரு 7 பவர் டில்லர் மானியத்தில் வாங்கியிருக்கோம் இங்கே உள்ள விவசாயிகளுக்கு. அது மாதிரி அந்தந்த திட்டங்கள் வந்து அந்த உழவன் கைபேசி ஆப்புன்னு சொல்லி இருக்குது. அதிலே அந்தந்த திட்டங்கள்லாம் அப்டேட் ஆகுது. அது அந்த கைபேசி வச்சுருக்கவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது இல்லாதவங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது எப்படியும் ஒரு 10 லட்சம் மேலே தான் ஆயிருக்கும். ஆனால் நாங்கள் இந்தளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. ஆமாம். இந்த திட்டத்தை வந்து நாங்கள் விவசாயிகள் வந்து இந்த குழு சார்பாக வரவேற்கிறோம். அவங்களுக்கு முதலமைச்சருக்கு இந்த திட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். என் பேர் ராசாத்தி. பாலக்குறிச்சி. நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது எங்களுக்கு. தண்ணியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சும்மா தான் தரிசாக தான் கிடந்துச்சு. இப்போ தான் போர் போட்டதுனால எங்களுக்கு நல்லா இதாக இருக்குது. உளுந்து போடுவோம், கடலை போடுவோம். அப்புறம் வேறு எதுவும் போடுறதில்ல. கன்று வச்சுருக்கோம். கொய்யா கன்று, மாங்கன்று இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்போ தானே வச்சு கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்தால் தானே தெரியும். பரவாயில்ல. உளுந்தெல்லாம் விதைச்சி நல்லா வந்துச்சு. இந்த ஒரு சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருக்கு நன்றி. என் பேர் சக்திவேலு. பாலக்குறிச்சி கிராமம், மருங்காபுரி தாலுக்கா, திருச்சி மாவட்டம். இந்த தரிசு நிலத்தில் இதுவரைய மானாவாரியாக மட்டும்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச உடனே மருங்காபுரி வேளாண்மை துறையை அந்த ஃபீல்டு ஆஃபீஸரை நாங்கள் தொடர்பு பண்ணி என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வர வச்சு இந்த ஃபீல்டு எத்தனை பேர் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள விவசாயிங்கள்லாம் இதுக்கு ஒத்து வரலை. ஐயோ இது கவர்மெண்ட்டுக்கு என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு வரல. அப்புறம் நாங்கள் எடுத்து உரைத்து அவங்க வேளாண்மை துறையிலையும் அவங்களும் வந்து சொல்ல வச்சு எல்லோரும் ஒத்துக்கிட்டு ஒரு 10 ஏக்கர் பக்கம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம்ட்டு முடிவு பண்ணி போர் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் செலவு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அவங்க எங்களுக்கு வந்து ஐடியா என்னென்ன பண்ணணும், எதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மா, தென்னை, பலா இது மாதிரி மரங்களாக கொடுத்து வைக்க சொன்னாங்க. வச்சு இப்போ தெளிவாக வந்திருக்குது. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் எவ்வளவு அது லாபம் கிடைக்குங்கிறது இன்னும் ஒரு 6 மாதத்தில் எங்களுக்கு நல்லா தெரிய வரும். அது இது எங்களை மாதிரி விவரமான ஆளுங்களுக்கு நாங்கள் ரெகுலர் பேப்பர் பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம். அப்படிங்கையில் இப்போ நேற்று கூட முதலமைச்சர் ஒரு உழவர் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு கிராமத்துலேயும் இந்த திட்டத்தை பண்ணி உங்கள் வேளாண்மையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இடுபொருளில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்தை வாரத்துக்கு ஒரு மருங்காவூர் யூனியன்னா வாரத்தில் ஒரு கிராமத்தில் போடுறாங்க. அதனால் எங்களுக்கு எல்லா இதுவும் எங்களுக்கு தெரியும். அந்த இது எப்போ இந்த திட்டம் போடுறாங்கன்னா அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டாடலாம், பாலக்குறிச்சிக்கு இந்த ஊருக்கு என்ன கொண்டாடலாம்னு நாங்கள் வேளாண்மை துறையை ரெகுலராக நாங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராம வேளாண் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
நான் வேளாண்மை அலுவலர் மருங்காபுரி. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் என்னென்னா, அதாவது 5ல் 1 பகுதி கிராமங்களை தேர்வு செஞ்சு தொடர்ந்து 5 வருஷத்தில் அனைத்து கிராமங்களில் உள்ள விவசாயிகளை கவர் பண்ணுங்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே உள்ள மெயினான காம்பனண்ட் என்னென்னா தரிசு நில தொகுப்பு. அது என்ன பண்ணணும்னா 8லேருந்து 10 விவசாயிகளை ஒரு குழுவாக ஆரம்பித்து அதில் 10லேருந்து 15 ஏக்கர் தரிசு நிலம் ஒரே இடத்துல தொகுப்பாக இருக்கணும். அதை தேர்வு செஞ்சு அதை வந்து சொசைட்டி ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து வேளாண்மை பொறியியல் துறை மூலியமாக வந்து நாங்கள் இலவசமாக போர்வெல் போட்டு கொடுப்போம். போர்வெல் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் இபி கனெக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு இந்த திட்டத்துக்கு கீழே மின்சாரமே கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட் ஃபுல்லாக கட்டுது. அதுக்கப்புறம் இதில் வந்து மோட்டார் இறக்கி பைப்பு ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுப்போம். தோட்டக்கலைத்துறை மூலியமாக இதில் வந்து பல மரக்கன்றுகள் வந்து இலவசமாக கொடுப்போம். நம்ம வந்து பாலக்குறிச்சி தொகுப்புக்கு 800 கன்று கொடுத்துருக்கோம். என்னென்ன மரக்கன்று கொடுத்துருக்கோன்னா கொய்யா, எலுமிச்சை, நெல்லி, மா இந்த மரக்கன்றுகள்லாம் இலவசமாக கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நாங்களே பிளான்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களோட பொறுப்பில் பராமரிப்புக்காக விட்டுருவோம். அதுக்கப்புறம் இடையில உள்ள இடத்துல அவங்க ஊடுபயிர் அதாவது மழை பெஞ்சால் மானாவாரியாக ஊடுபயிர் பண்ணிக்கிறாங்க. அதில் நம்ம பாலக்குறிச்சி தொகுப்பு வந்து நல்லாவே ரொம்ப ஆர்வமான விவசாயிகள் நல்லா ஆர்வமாக பண்ணுறாங்க. இவங்க வந்து என்னென்ன ஊடுபயிர் பண்ணியிருக்காங்கன்னா உளுந்து, கொள்ளு, தட்டைப்பயிறு, கடலை, இப்போ வந்து எள்ளு வந்து ஊடுபயிராக பண்ணியிருக்காங்க. இப்போ பழமரக்கன்றுகள்லாம் 3-4 வருஷம் ஆச்சு. இப்போ தான் பூக்கும் தருவாயில் வந்து காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இது மூலயமா அவங்களுக்கு வந்து வருவாய் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த தொகுப்பை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் ஆர்வமாக நம்ம வேளாண்மை துறையை நோக்கி வர்றாங்க. இந்த நம்ம திருச்சியிலே மருங்காபுரி வட்டாரம் வந்து தரிசு நிலம் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் இந்த திட்டம் வந்து இந்த வட்டாரத்தில் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் இது இல்லாமல் இன்னும் 9 இடத்துல இதே போல் தொகுப்பு ஆரம்பித்து போர்வெல் போட்டு கொடுத்து அதை கிட்டத்தட்ட ஒரு 80 ஏக்கர்கிட்ட நாங்கள் வந்து சாகுபடி கொண்டு வந்திருக்கோம். தரிசு நிலமாக இருந்ததை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த திட்டம் வந்தது எங்கள் வட்டாரத்துக்கும் எங்கள் வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த தொகுப்பில் வந்து மொத்தம் 9 விவசாயிகள் இருக்காங்க. 8 ஏக்கருக்கு வந்து பழமரக்கன்று வந்து நட்டிருக்கோம். 8 ஏக்கரில் அதான் 800 பழமரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தொகுப்பாக இருக்கணும், தரிசு நிலமாக இருக்கணும். 10லேருந்து 15 ஏக்கர் இதுக்குள்ளே தரிசு நிலம் ஒரே இடத்துல தொகுப்பாக இருக்கணும். அப்படி தொகுப்பாக இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து என்ன, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து இங்கே போட்டு இந்த காவியா டிபினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி பண்ணையில் இந்த திட்டத்தை சொல்லி நீங்கள் ஆர்வமாக இருக்க விவசாயிகள் இதே போல் ஒரே இடத்துல தொகுப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது இல்லைனா விஏஓ மூலியமாக அந்த அடங்களை பார்த்தும் நாங்கள் தரிசு எங்கெங்கே இருக்குது ஒரே இடத்துல இருக்கான்னு பார்த்து அந்த விவசாயிகளையும் நாங்கள் அப்ரோச் பண்ணி இது போல் கன்வின்ஸ் பண்ணுவோம். இது போல் ஒரு திட்டம் இருக்குது, இதில் இலவசமாக போர்வெல் போட்டு நாங்கள் சாகுபடிக்கு கொண்டு வரோம், உங்களுக்கு விருப்பமானு கேட்டு அப்படி ஃபார்ம் பண்ணது தான் இந்த குழு. மினிமம் 8 விவசாயிகள் இருக்கணும். இங்கே நம்ம 9 விவசாயிகள் இருக்காங்க. 10லேருந்து 15 ஏக்கர் இருக்கணும். அப்படி அந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா போர்வெல் வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது, அந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு ஜியோஃபிசிக்கல் சர்வே பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுவும் ஓகேனா போர்வெல் போட்டுருவோம். போர்வெல் போட்டு மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிடுவோம். நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே லாபம் தரக்கூடிய பழமரக்கன்று, நல்ல வெரைட்டி தான். கொய்யா எல்லாமே நல்ல வெரைட்டி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மகசூல் வந்து அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சி அப்படின்றத நோக்கி தான் இந்த ஆட்சி பயணிச்சுட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்கு. மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.